சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/9/2025 ஆவணி மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை குருவாரத்தில் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு முன்னுரிமை. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயம் சாதகம். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான அனுகூலம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம். நீண்ட நாட்களாக இருந்த பணத்தாங்கல், பண வரவு எல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். பெற்றோர் பெரியோருடன் தர்க்கம் வேண்டாம். பயணங்களில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். மனதில் ஒரு சோர்வாகவே இருக்கும். மனதிற்கு பிடித்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வருவது உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். சோகமாக இருக்கக்கூடிய அமைப்பை மாற்றிக்கொள்ளுங்கள். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் வண்டி வாகனத்திலே தவிர மற்ற விஷயங்கள் இந்த சந்திராஷ்டம் பெரிதாக பாதிப்பாது. பிள்ளைகள், துணை அல்லது துணைவியார், பெற்றோர், பெரியோர் அனைத்து விஷயமும் ஏற்றும். உத்தியோக ரீதியாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு நல்ல செய்தி கிடைக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நிம்மதி. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைக்கும். கொடுத்த வாக்கை அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். உத்தியோகம் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதும், பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும் இன்றைய நாளுக்கு மிக மிக முக்கியத்துவத்தையான அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாள். புதிய முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் லாபமும் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்குன்ற முயற்சிகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு மனத்தாங்கல் தீர்வதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் நடைபெறும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மிக கவனமாக இருப்பதும், வாகனங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் இல்லாமல் இருப்பதும், பதட்டம் இல்லாமல் நிதானத்துடன் இல்லை என்றால் எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். சட்ட சிக்கலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று எல்லாவற்றிலும் சுருங்கிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பழைய விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் சிறிது நாட்களுக்கு பிறகு தடைகள் தவிடுபடியாக்கும். பொறுமை காப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, லாபம், முதலீடுகள், வண்டி வாங்குவது, நிலம் வாங்குவது, இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் டக்குன்று சுபிட்சமும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் ஏற்றத்தை, அனுகூலத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.